ஏன் சொல்லும் அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து போனதும் பண்ணாங்களா உங்க அப்பா அத்தா யாராவது? இல்ல மாமோய், யாருமே கூப்பிடல. தானே பார்த்தேன். உங்க வீட்டுல எல்லாம் காரியம் ஆகணும்னா தான் காலை பிடிப்பாங்க, இல்லன்னு வச்சுக்க நம்மள கண்டுக்க கூட மாட்டேங்கிறா. அன்னைக்கு காசு வேணும்ன்றதுக்காக இன்னைக்கு அங்க வந்து நின்னது. இப்ப பாத்தியா நம்மள கண்டுக்கிறாங்களான்னு? விடுங்க மாமோய், அவங்களோட குணம் தான் நமக்கு தெரிஞ்சதாச்சே. இல்லடா, அவனுக்கு கொடுக்குற மரியாதையை கூட உன் வீட்டுல நமக்கு கொடுத்தது இல்லையே, அதைத்தான் சொல்றேன். ஏன் மாமோய், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். காலங்கையில போனோன்னா ராத்திரி வரைக்கும் அந்த பஞ்சை பிரிச்சு அதை தனியா உலர்த்தி அதை காய வச்சு அதை துணிக்குள்ள போட்டு அடைச்சி மறுபடியும் மூட்டைக்குள்ள போட்டு அமுக்கி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வேலையை நம்ம செய்யறோம். ஆனா அவங்க நோகாம நோம்பு கும்பிடுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற மவுசும் அது காசு மாமா. நமக்கு அப்படியா? கஷ்டப்படுறவங்களுக்கு என்னைக்கு தான் இருக்குது மதிப்பு மரியாதையெல்லாம். உன் வீட்டுல குடுக்குற மதிப்பு மரியாதை அந்த மசாலா வடையில எதுக்கு நமக்கு? அவ்வளவுதான், விடுங்க மாமாவை. இது உங்க அப்பா வரட்டும், காசு இல்ல அது இல்ல இதுல அன்னைக்கு இருக்குது அந்த ஆளுக்கு. சரி சரி, நீங்க வண்டியை ஓட்டுங்க மாமாவை, அத பத்தி பேசாம. சரிடா சரிடா, எனக்கு கோவம் இல்ல, ஒரு பக்கம் வருத்தம் தான். கஷ்டம்னா வாராங்களேன்னு விடுங்க மாமாவை. இதுவே ஆத்தா அந்த காலத்துல என்னை நம்பி இருந்துச்சுன்னு வச்சுக்கவே, என் அண்ணங்காரனுக்கு நிலத்தை கொடுத்து உதவுன ஆளு ஒரு நிலத்தையாவது வித்து எனக்கு காசு கொடுத்துருந்துன்னு வச்சுக்கவே, இன்னைக்கு நான் எப்படி எப்படியெல்லாம் போயிருப்பேன்டா. ஆனா காசு கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. நானும் உன் நகையெல்லாம் வித்து இந்த மாதிரியெல்லாம் தொழில் தொடங்கியிருக்க மாட்டேன். என்ன பண்றது, நிலைமை சரியில்லை, அதனாலதான் வித்து விட்டேன். எப்படி நம்ம தொழில் மட்டும் முன்னேறி போயிட்டோம்னு வச்சுக்கவே, உனக்கு கண்டிப்பா வித்த நகையெல்லாம் வாங்கி உன் கழுத்துல போட்டுறேன், சரியா? அட போங்க மாமோய், ஒரு காலத்துலதான் நகைக்கெல்லாம் ஆசைப்பட்டேன். இப்பெல்லாம் நகைக்கு ஆசையும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. கவரிங் கடைக்கு போனா எம்புட்டு அழகழகா டிசைன் டிசைனா இருக்கு தெரியுமா? தங்க நகைனா எப்ப பார்த்தாலும் வருஷ கணக்கா ஒரே நகையைத்தான் போட்டுக்கிட்டு போகணும் வரணும், எந்த வீட்டு விசேஷமா இருந்தாலும். ஆனா அதுவே கவரிங்ல எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, காசும் கம்மி, எந்த சேலைக்கு வேணாலும் எதுக்கு வேணாலும் மேட்சிங்கா எடுக்கலாம். அதுவும் ஒரே மாதிரி போடணுன்ற அவசியம் இல்லை. புது புது ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி புதுசு புதுசா போடலாம் மாமோய். அப்படி சொல்ற? ஆமா மாமோய், சும்மா அதை இதன்னு வாங்கிட்டு. சரிடா தங்கம் சரிடா தங்கம், இந்த ஒரு வாட்டுக்காகவே உன்னை எப்படி கூட்டிட்டு போறேன் பாரு உன் வீட்டு விசேஷத்துக்கெல்லாம். அவங்க கூப்பிட்டாதானே நம்ம போறதுக்கு. இங்க வருடா, காசு இருந்துச்சுன்னு வச்சுக்க கழுத காலைய கூட பிடிப்பாங்க இந்த காலத்துல. அவன மாதிரி பைனான்ஸ் விட்டு நம்மளால 10 காசு சம்பாதிக்க முடியாது உட்காந்த இடத்துல. இருந்தாலும் கஷ்டப்படுறோம். என்னைக்கும் கஷ்டப்படுற காசு, வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற காசு என்னைக்கும் நிலைக்கும், கைய விட்டு போகாது. அவ்வளவுதான் மாமோய், அது போதும். என்ன இது சனிக்கிழமை ஆகி போச்சு, இன்னமும் இந்த பயல்களை ஆளையே காணா. இம்புட்டு நேரமா வீடு பூட்டி கிடக்குது வேலை விட்டு வரதுக்கு. இம்புட்டு நேரம் கழிச்சு வந்து இவ என்னத்தை சமைச்சு என்னத்தை சாப்பிடுவா? நம்ம வீட்டில் எதுவும் சாப்பாடு குழம்பு எதுவும் சேர்த்து ஆக்கி வச்சிருக்காளா என்னன்னு தெரியல. மருமகக்காரி மீன் குழம்பு வச்சா எப்படியும் குழம்பு உண்டனப்ப இருக்கும், சோறும் அதிகமாகவே ஆக்கி வச்சிருப்பா. வந்தா அந்த பிள்ளைங்களுக்கு எதுவும் போட்டு கொடுப்போம். ஆமாம், காலையில் எதுவும் போணுச்சுங்கன்னா ராத்திரி தான் வீடு வருதுங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. டே மவனே, அதை இதன்னு பார்த்துப்புட்டு கடைசியில இந்த மாதிரில நீ வந்து ரகலை பண்ணக்கூடாது, சரியா? என் பையன் என்ன உங்க தம்பி மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களோ? உங்க தம்பி தான் அப்பெல்லாம் குடிச்சுட்டு வந்து ரகலை பண்ணிக்கிட்டு திரிவாரு, நடு ரோட்ல புரண்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு. ஏய், இப்ப எதுக்கு நீ அவனுங்களை இழுத்துக்கிட்டு இருக்க? இல்ல சொன்னேன். ஒன்னும் சொன்னி கிழிக்க வேண்டாம், பாய உரிச்சு விட்டியா என்ன? ஆமா, தினந்தோறும் தான் நேரங்காலமா படுக்கிறீங்க. சனிக்கிழமை ஒரு நாள் சந்தோஷமா பேசணும் வைக்கணும்னு ஏதாவது ஒண்ணு இருக்குது? அடியே, நேரங்காலமா படுத்தா உடம்பு அழுப்பு போகும். தினமும் தான் இந்த காட்டுலயும் மேட்லயும் ஏறி இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாளாவது வீட்டுல உட்காந்து பேசுறதுக்கு நேரம் இருக்கா? இல்ல சாந்தாப்புலதான் உட்காந்து டிவி பார்க்கறதுக்கு நேரம் இருக்கா? எப்ப பார்த்தாலும் வேலை வேலை அலுப்பு அலுப்புன்னு. பொண்டாட்டி பிள்ளைங்க கிட்ட ஒரு நாளும் சிரிச்சு சந்தோஷமா பேசுங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, உட்காந்து இருந்துட்டு அப்புறமேட்டுக்கு தூங்கி காலையில லேட்டா எந்திரிச்சுக்கிறது. ஆமா ஆமா, நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன், காலையில சமைக்கிறது இல்லையா? நான் அதனால தான் நாளை காலையிலக்கும் சேர்த்து மீன் குழம்பு இன்னைக்கே சேர்த்தும் வச்சுட்டேன், சோறும் பொங்கி வச்சுட்டேன். காலையில அதுவே வச்சுக்கிட்டு ஓட்டிக்கலாம். எம்புட்டு நேரம் ஆயி போச்சா வரதுக்கு? ஆமா அக்கா, மணி ஆயி போச்சு. நேரம் வேலையை முடிச்சுட்டு வரலாம்ல. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அக்கா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்கணும். அந்த நேரத்துல வேலை வெட்டின்னு போய் பார்க்க முடியுமா? அதான் சனிக்கிழமை ஒரே தான் வேலையை முடிச்சுட்டு வருவோன்னு இப்படி நேரம் ஆகி போச்சு. சாப்பிட்டீங்களா என்ன? என்னத்த சாப்பிடுறது, இன்னும் ஒன்னும் சாப்பிடல. வீட்டுல சேமியா கிடக்குன்னா அதான் சேமியாவை கிண்டி பிடிச்சி சாப்பிடணும். நேரத்துல சாப்பிடுங்கடா, சாப்பிடாம வெறும் வயிற்றுல காய போட்டுக்கிட்டு இருக்காம. உழைக்கிறது எதுக்கு? உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு தானே. உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இப்ப அப்புறம் பின்னாடி சம்பாதிச்சு வச்சு என்ன பண்றது? ஆஸ்பத்திரிக்கு தான் கொட்டணும். அவ்வளவுதான் வந்தாச்சுல, ஒரு 5 நிமிஷத்துல சேமியாவை கிண்டி சாப்பிட வேண்டியதான். சேமியாவை கிண்டி என்ன தப்பி இந்த நேரத்துல சாப்பிடுறீங்க? உள்ள உங்க அன்னிக்கறி மீன் குழம்பு வச்சு சோறுலாம் பொங்கி வச்சிருக்க, வாங்க வீட்டுல வந்து சாப்பிடுவீங்க. இல்லத்த, இங்கேயே போய் கிண்டிக்கிறோம். யாரும் உங்களை சாப்பிடக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்றேன். வாங்க 2 பேரும் முதல்ல. யாத்தா, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? யாரும் உன்கிட்ட பிரச்சனை பண்றா? வாங்க முதல்ல உள்ள.
சரி வா, அதான் ஆத்தா கூப்பிடுது இல்ல, இந்த நேரத்துல போய் எங்கிட்டு போய் சமைச்சுக்கிட்டு இதான் ஆக்கி வச்சுக்காங்களே, சாப்பிட்டுட்டு வருவோம் வா. அடியே என்னடி வேலையை வெட்டி முடிச்சோன்னு உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் என்ன எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே உட்காந்துருக்கேன், அது கூட உட்கார கூடாதா? ஆமா, எப்ப பார்த்தாலும் வீட்ல உட்காந்துட்டு திங்கிறது உட்காந்து டிவி பார்க்கறது மாதிரி தானே இருக்கு. பிள்ளைங்க வேலை முடிச்சு இப்பதான் வந்துச்சுங்க, இந்த நேரத்துல போய் சேமியா கிண்டி சாப்பிடுங்களாண்டி, இந்த நேரத்துல போய் கிண்டிக்கிட்டு இருக்க முடியுமா? போய் பிள்ளைங்க பசியோட இருக்கு, போய் சாப்பாடு போய் போட்டு எடுத்துட்டு வா. இங்க யார் சமைச்சு வச்சிருக்கிறா? என் பையன் என்ன 3 கிலோ மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்தா, ஒத்தால தின்னு கொழுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியோ? அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது இல்லையா? போட்டு குடுறி. நான் நாளை காலையில சேர்த்து வச்சிருக்கேன், சும்மா சமைக்க முடியாதுன்னு போங்கங்கிட்டு. இந்த வீட்ல செய்யறதே சமைக்கிற ஒரு வேலை தான், அந்த ஒரு வேலையும் நாளைக்கும் சேர்த்து சமைச்சு வச்சிரு. அப்புறம் வீட்டுல நல்லா தின்னு கொழுத்து போட்டு இருக்கலாம். ஊர்ல உள்ளவங்களெல்லாம் தோட்டம் துறவுன்னு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ஆளுங்க, குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொட்டுற ஆளுங்க. ஏன் உனக்கோட ஓரகத்தி தானே அவெல்லாம் பாரு, புருஷன் சம்பாதிக்கணும்னு சொல்லி ராத்திரி பகலமா உழைச்சு கொடுக்குறேன். ஆனா நீயும் தான் இருக்கியே. அப்பா ஏப்பா நீங்க உட்காருங்க, நான் இந்த சோறு போட்டு எடுத்துட்டு வரேன். எந்திரி, எதுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்க? ஏய் உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? எந்திரிச்சு வா. ஏன்னா நீ எந்திரிச்சு போறீங்க, உட்காருங்க. காலையில ருக்கு என்கிட்ட சொல்லும் போது கூட நான் அவளை பிடிச்சி வாங்குன்னு வாங்கி விட்டேன், என்னடி பேசுற அப்படி இப்படின்னு. ஆனா இப்படி எங்க அம்மா 4 பேர் முன்னாடி அவளை இலக்காரமா பேசினா அவளுக்கும் மனசு கஷ்டப்படாதா? அவன் மட்டும் என்ன வீட்டுல சும்மாவா இருக்கா? ஏன் இந்த அம்மாவும் தானே ஒரு காலத்துல வீட்டுல இருந்துச்சு, இதுக்கு என்ன தெரியாதா? வீட்டுல காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி ஆகுற வரைக்கும் அவ எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறா. இதுவே வேற ஒரு மருமவளா இருந்தா அந்த அம்மாவை என்ன பாடுபடுத்துவாங்க? அப்படி ஒரு நாள் அவ இல்லாம எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்ததுக்கு இப்படி ஒரு பேச்சா? என்னங்க நம்ம வந்தோடனே அவங்க 2 பேரும் எந்திரிச்சு அப்படியே போறாங்க படக்குன்னு. அவங்க படக்குன்னு போனாலும் சரி கிடக்குன்னு போனாலும் சரி, வா நம்ம சாப்பிடுவோம், பசியா இருக்குது. அதுவும் என் அண்ணி வைக்கிற மீன் குழம்பு சூப்பரா இருக்கும், அப்படியே 10 தட்டு நாள் உள்ள கடக்கு இறங்கும். என்னப்பா சாப்பிடுங்க சாப்பிடுங்க, பசியோட வந்திருப்பீங்க. நீங்க சாப்பிட்டீங்களாமா? அதெல்லாம் உங்க அண்ணி நேர நேரத்துக்கு சமைச்சு சாப்பாடு கொடுத்துருவாடா, அதுல எல்லாம் அவளை குறையே சொல்ல முடியாது. சரிம்மா. என்னடி இன்ன வரைக்கும் தூங்காம இருக்க? காலையில வெளியே போயிட்டு வந்தோமா, அதனால அலைச்சல்ல பகல்ல தூங்கிட்டேன், அதனால ராத்திரியில தூக்கமே வர மாட்டேங்குதுடி. நானும் புரண்டு இங்கிட்டு திரும்பி படுக்கிறேன், அங்கிட்டு திரும்பி படுக்கிறேன், ஒன்றும் முடியல. ஓஹோ, நீ பகல்ல தூங்கிவிட்டுதான் ராத்திரி என்ன தூங்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கியாடி? அப்படி இல்லடி, உன் கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தா நீ வாயை திறந்தீனாலே அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தூக்கம் வந்துடும்ல, அதான். அடியே அப்ப என்னை எப்பம் ரெடியான்னு சொல்றியா? அப்படி இல்லை. அது சரி, எங்க வெளியே போயிட்டு வந்தீங்க? காதலர் தினம்ல. ஓ ஆமா, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பிள்ளைங்கெல்லாம் ரோஸை வச்சுக்கிட்டு நின்னானுங்க, அப்புறம் பசங்கள்லாம் பச்சை கலர் சட்டை போட்டிருந்தாங்க, பொம்பளை பிள்ளைங்க என்னென்னமோ கலர் போட்டு என்னென்னமோ வாமே அதெல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க. நானும் எனக்கு என்ன கன்றாவி ஒன்றும் புரியலை. இதுதானா? சரி கல்யாணம் இத்தனை வருஷம் கழிச்சு நாங்க இப்பதானே முதல்ல காதலர் தினமே கொண்டாடுறோம். ஆஹா, காதலர் தினம்லாம் கொண்டாடினீங்களா? சரி, வெளியே கூட்டிட்டு போயிட்டு கேக்லாம் கட் பண்ணிட்டு அப்புறம் உனக்கு ஒரு நகை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆரம் ஒன்று எடுத்து கொடுத்தாரு. மாமியார் கிழவிய வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் புருஷர் உன் மேல பாசமலைய பொழியறாரு போலயே. நீ வாங்க போற பாத்துக்க. இல்லடி, பாசமலைய பொழியறாரு. ஏண்டி, கல்யாணம் இத்தனை வருஷத்துல அவர் என்கிட்ட என்னைக்காவது சிரிச்சு பேசியிருக்காரா? இப்பதான் ஏதோ என்னை பார்த்து சிரிக்கவும் செய்யறாரு, பேசவும் செய்யறாரு. அதெல்லாம் யோசிக்கும் போது இதெல்லாம் எனக்கு எப்படியோ வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமான்னு எதிர்பார்த்த மாதிரி இருக்கு. பரவாயில்லடி, நம்ம துரையனாவது இதை செஞ்சாரு. என் வீட்டில் இருக்கு பாரு ஒரு மொட்டை, அது என்னதுக்கு இருக்குன்னே தெரியல. ஒரு குண்டுமல்லி கூட இன்ன வரைக்கும் வாங்கி கொடுத்ததுல தெரியுமா? ஏய், உனக்கு காதல் கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தானே வந்திருக்க. ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ 2 வருஷம் காதலிச்சோம், 2 காதலர் தினம் கொண்டாடணும். அந்த 2 வருஷமும் வீட்டுக்கு தெரியாமல் பயந்து இவர் வாங்கிட்டு வரக்கூடிய அந்த ரோஜா பூவும் மல்லிகைப்பூவுக்காக அப்படி காத்துக்கிட்டு இருப்பேன். அப்போல்லாம் என்ன கிரீட்டிங் கார்டில் எனக்கு ஐ லவ் யூன்லாம் எழுதி கொடுப்பாரு. அதெல்லாம் அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எனக்கு லவ் லெட்டர்லாம் கொடுப்பாரு. அதெல்லாம் பத்திரமா பெட்டிக்குள்ளே வச்சுருக்கேன். இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் கொடுக்கணும்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் கொடுத்தாங்கல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ காதலி, கல்யாணத்துக்கு பின்னாடி நீ பொண்டாட்டில. நீ தான் ஒரு அடிக்கு 10 அடி விடுற. அதனால தான் அந்த மனுஷன் உலண்டு போய் கிடக்குறாரோ என்னவோ. நீ மூடு. இங்கே பாருடி, ஜீப் வருது நம்ம வீட்டுக்கிட்ட. ஆமா, பாத்தியாடி சாந்தா,
நான் மணி எத்தனை ஆகுது இன்ன வரைக்கும் 2 குந்தாணிகளும் வெளியே நின்று பழம பேசுறத பாத்தியா? நம்ம இருந்தோம்னா பொட்டி பாம்பு கணக்கா அடங்கி கிடப்பாளுக. நம்ம இல்ல அவன் குளிர் விட்டு போச்சு. மேடம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறது இருக்கட்டும், உங்க 2 பேர் புருஷனுங்க எங்க? எங்க வீட்டுக்கார. ஏன் மேடம்? மேடம் எதுக்கு ஏன் புருஷனை கேக்குறீங்க? அந்த மனுஷன் பாவம் வேலைக்கு போயிட்டு வந்து இப்பதான் தூங்குறாரு. எங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்துட்டு உன் புருஷன் தூங்குறானே. இனி இருக்குடி, இனி இதுக்கப்புறம் இருக்கு. உங்களை யாரையும் நிம்மதியா தூங்க விடக்கூடாதுன்னு போலீஸோட வந்திருக்கோம். அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உங்க புருஷன்களை கூப்பிடுங்க, இல்லைன்னா வீட்டுக்குள்ள போய் நானே தரன்னு இழுத்துட்டு வருவேன். மேடம் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க, நானே போய் கூட்டிட்டு வரேன். ஒட்டடை குச்சி கிளம்பிருச்சு. ஆனா உன் வீட்டுக்கும் தானே அப்படி இல்ல நிக்கிறா சில கணக்கா. உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லுமா? போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா. மேடம் என் புருஷன் தூங்குறாரு, அவரு எந்திரிக்க மாட்டாரு எழுப்புனா. ஓஹோ, உன் புருஷனை எப்படி எழுப்பணும்னு எனக்கு தெரியும், நானே எழுப்பிக்கிறேன். ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. பாத்தியாடி உன் மருமக மூஞ்ச பேய் அரைஞ்ச கணக்கா இருக்கா? பேய் இல்லடி, நெசமாவே பேயே வந்து அடிக்க போகுது அவளை. என்னங்க 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 என்ன கௌசி இந்த நேரத்துல எங்கிட்ட ஓடிட்டு இருக்க? என்னங்க வெளியே போலீஸ் வந்திருக்குங்க. போலீஸா? போலீஸ் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு? என்னன்னு தெரியலங்க, போலீஸ் உங்களையும் அந்த மஞ்சுளா வீட்டுக்கார ரகு அண்ணாவையும் கூட்டிட்டு போக வந்திருக்குது. வெளியே வரலன்னா அடிச்சு இழுத்துட்டு போவேன்னு சொல்றாங்க. வாங்க முதல்ல. நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு என்ன அடிப்பாங்க? வா போய் பாப்போம். பெத்த தாய ரோட்ல தவிக்க விட்டுவிட்டு கொரட்டை கேக்குதா கொரட்டா? ஹேய் எந்திரடா. ஏய் மஞ்சுளா, தூங்க விடுறீ நிம்மதியா? ஏன் நீ இப்படி ராத்திரி நேரத்துல கூட எழுப்பிக்கிட்டு இருக்க? ஹேய் எந்திரீங்களா, தூக்கி போட்டு மிதிக்க வாடா. இது கட்டின புருஷனை தூக்கி போட்டு மிதிப்பியா? கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ என் தலை மேல. இது கனவா? நிஜமா போலீஸ் இங்க இருக்குது. இது என் வீடு தானே? ஏய் எந்திரடா. மேடம் நான் ஒரு தப்பு பண்ணல மேடம். ஒழுங்கா வாரியா இல்ல இங்க வந்து அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போவா. மேடம் வந்துடுறேன் மேடம், வந்துடுறேன். வாடா வெளிய. ஏண்டா பெத்தவள கட்டின பொண்டாட்டிங்க பேச்ச கேட்டுக்கிட்டு அடிச்சு வெளிய துரத்தி இருக்கீங்களே, நீ எல்லாம் பசங்களாடா? மேடம் சத்தியமா சொல்றேன் மேடம், நாங்க எந்த தப்பும் பண்ணல மேடம். அம்மா வந்துட்டியாம்மா? ஒன்னதாம்மா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். வந்துட்டியாம்மா? வாமா, நீ வாமா நம்ம வீட்டுக்கு. பாத்தியாடி சாந்தா, போலீஸை பார்த்தோன்னு என் பையன் எப்படி பம்மிக்கிட்டு வாமா நடிக்கிறத. அன்னைக்கு அவ பேச்ச கேட்டுக்கிட்டு என்னை வீட்டை விட்டு துரத்தும் போது தெரியலையா இவனுக்கு? மேடம் அவர் எந்த தப்புமே பண்ணல மேடம், அவங்க தான் எங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்தாங்க மேடம். ஒழுங்கு மரியாதையா 2 பேரும் வண்டியில ஏறுங்க. என்னை கத்த வைக்காதீங்க, இல்லைன்னா அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போவேன். மேடம் தப்பு யாரு செஞ்சாங்களோ அவங்கள நீங்க சப்போர்ட் பண்றீங்க, தப்பே பண்ணாத ஒருத்தரை இப்படி பண்றீங்களே மேடம். இங்க பாருங்க, தப்போ சரியோ எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். ஒழுங்க மரியாதையா வண்டியில ஏறுறீங்க, இல்லன்னு வச்சுக்க அடிக்கிற அடியே வேற. மேடம் நாங்க தப்பு பண்ணோம்னு சொன்னீங்களே மேடம், என்ன மேடம் நாங்க தப்பு பண்ணோம் சொல்லுங்க மேடம். ஏண்டா சின்ன வயசுல இருந்து உங்களை பெத்து வளர்த்து இம்புட்டு தூரம் ஆளாக்கி சீராட்டி உங்களுக்கு கல்யாணம் காட்சின்னு எல்லாம் பண்ணி வச்சா, உங்களுக்கு வீடு எல்லாமே சேர்த்து வச்சவங்களை அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க வீட்டை விட்டு துரத்துறீங்களா? முதல்ல அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொன்னாங்களா? நாங்க பண்ண தப்ப மட்டும் சொல்லியிருக்காங்களே. எனக்கு இந்த வள கொல பேச்செல்லாம் கிடையாது. முதல்ல 2 பேர் ஸ்டேஷன் வாங்க, உரிச்சு உப்பு கண்டம் போடுறேன். நானும் ஒரு தாய் தான். நாளைக்கு நீங்களும் பிள்ளைங்க பசங்களை பெத்து வச்சிருக்கீங்க, நாளைக்கு உங்களுக்கும் அதே நிலைமை தான். ஒழுங்கு மரியாதையா வந்துருங்க. அம்மா என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாம்மா? இல்லடா மவனே, அன்னைக்கு மருமக பேச்சு கேட்டுக்கிட்டு என்னை வீட்டை விட்டு துரத்துனியே, அப்ப உனக்கு என்னை பார்த்தா பாவமா இல்லையாடா? ஏம்மா ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேம்மா, இனி எந்த தப்பும் நடக்காதும்மா, வந்துருமா மேடம். நாங்க இனி எந்த தப்பும் பண்ண மாட்டோம், எங்க அம்மாக்களை நாங்களே வச்சுக்கிறோம் மேடம். மேடம் இப்ப இப்படிதான் மேடம் பேசுவாங்க. போலீஸ் உடுப்ப பார்த்தோனையும் அதுக்கப்புறம் நீங்க கிட்ட போனதுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க, அவளுங்க பொண்டாட்டி பேச்ச கேட்டு எங்களை வீட்டை விட்டு ஒரே தான் தோத்துவாங்க மேடம். நாங்க நடுத்தெருவுல சோத்துக்கலாம தண்ணிக்கலாம தத்தளிச்சுக்கிட்டு இருந்தோம் மேடம். பத்தி நம்ம ஆத்தா சரியான பவர்ஃபுல்லா மாறிடுச்சு. வெட்டியா பேசாம வண்டியில ஏறுங்கடா. இல்ல மேடம் அவங்க தான் மேடம் தப்பு பண்ணாங்க. வண்டியில ஏறுங்கன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் இப்ப பொண்ணுங்கன்றனால விட்டுட்டு போறேன். நாளைக்கு காலையில நீங்களும் ஸ்டேஷன் வரணும், இல்லைன்னா லேடி போலீஸ் அனுப்பி உங்களையும் உள்ள தூக்கி வச்சிருவேன். ஐயோ என் புருஷன். அவளுங்களுக்காக என்னையவடா வீட்டை விட்டு துரத்துனீங்க? உள்ள வாங்கடா, போலீஸ்ல சொல்லி நல்லா கும்மி அனுப்புறேன். அதுக்கப்புறம் இருக்கு இந்த சாண்டா யாருன்னு உங்களுக்கு தெரியும்.